இன்னும் கொஞ்சம் ஸ்லைஸ் அறியணும். அரிசி இன்னும் ஒரு 2-3 படி போட்டுட்டுமா? இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் வேணும். எல்லாம் ரெடி பண்ணாங்கன்னா நான் வந்து அப்படியே தாளித்து அப்படியே சுவையான ஒரு சூப்பரான காளான் பிரியாணி ரெடி பண்ணிடுவேன். கை பக்குவம் தூக்கத்தில் கூட கை நக்கும் அப்படின்னு காமெடி சொல்லுவான். இந்த பில்டப் கொடுத்தா அது என்ன லட்சணத்தில் வருமோ தெரியலையே. ஆண்டவா எதுவும் சொல்லாமல் செய்யும்போது கூட நல்லா. ஆனால் இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரியாணி நல்லா தானே செய்கிறேன் நான். ஃபஸ்ட்டு ஒரு டைம் செஞ்சு வாழ்க்கையில் மறக்க முடியாத பிரியாணி மட்டன் பிரியாணி. உப்பு அதிகமாக அள்ளி கொட்டிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தியூரில் குடி இருக்கும்போது அப்போ 6ஆவது நாளாக பிறக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ நல்லா தானே செய்யும் ஒரு அளவுக்குங்கிற. எல்லா தேவையான பொருள் எல்லாமே இருந்துச்சுன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக வருது. இல்லை தேவையான பொருள் எல்லாமே இருந்துச்சுன்னா சூப்பர் டேஸ்ட்டாக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில பொருள் இப்போது ஒரு சில டைம் புதினா இருக்காது, அப்புறம் ஏலக்காய் இருக்காது. இந்த மாதிரி தேவையானதெல்லாம் இல்லைன்னா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு குறைவாக வரும். கரம் மசாலா இது எல்லாமே பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் இருக்கும்போது சூப்பர் டேஸ்ட்டாக வரும் வேறு லெவலில். பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி வருதுன்னு தெரியல. நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன ஒரு கொடுமைனா, கல்யாணமான புதுசில் தக்காளி சாப்பாடா ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர்ற ஆள் இப்போ தக்காளி சாப்பாடுன்னா பிடிக்குது உனக்கு. அதே அப்படி அதே கம்பெனியில் வந்து போய் சாப்பிட்டாரு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா வெண்டைக்காய் பிடிக்கவே பிடிக்காது, இப்போ வெண்டைக்காய் பிடிக்குது. சிக்கன் இப்போ பிடிக்காது. எல்லாம் எனக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் இப்போ பிடிக்குது, எனக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் பிடிக்காத மாட்டேங்குது. அது ஏன் அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. அப்போல்லாம் அப்புறம் சிக்கன் உனக்கு மட்டும் தனியாக எடுத்து வறுத்து வைப்போம்ல. அப்போ அதையும் சாப்பிட்டு தானே இருந்த. இப்போ வந்து ஆட்டுக்கறிக்கு மாறிட்டு நீங்கள். டேஸ்ட்டு சரியில்லையா நான் செய்யறது? நான்லாம் நல்லா தான் செய்கிறேன். கறி நல்லா இருந்தால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கறி சரியில்லை கெல்ட்டு கோழி வாங்கிட்டு வந்தால் அப்புறம் அப்படி தரும். சக்கை மாதிரி ஸ்மெல் அடிக்கும். எப்படி தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் நல்லா இருக்காது. சுகாசுங்களா என்ன பண்ண உட்காரு. என்ன பண்ணிட்டு வந்த? ஃபோன் பேசிட்டு இருக்கிறியா? அப்புறம் என்ன ஓகே வாய்ஸ் மெசேஜா? அவன் மனோஜ் சொல்லி கொடுத்துட்டான், அவன் இதையவே பிடிச்சிட்டா. அது எதுக்கு அதில் ஏற்றிட்டு இருக்கிற நீ? அது ஏற்கனவே இருக்குது. அதில் நீ பார்க்காத. நீ அதில் போய் விஜய் கூட நிற்கிற மாதிரி என் ஃபோட்டோவை மாற்றி கொடு. அதெல்லாம் நீ அப்புறம் மாற்றி கேலரிக்கு அனுப்புறதும் அதெல்லாம் இது பண்ணாது. அதுலேயே வரும் கீழே நம்ம தான் சேவ் பண்ணிக்கணும். சுகாசு ஸ்கூலுக்கு அனுப்பிடுமாமா. ChatGPT பண்ணின வையே டைரெக்டாக பிரின்சிபல் சாருக்கு போயிடுமாமா. என்ன பண்ணுவேன் பொய்ய? சரி ஃபோனை வச்சுட்டு போய் ஹோம்ஒர்க் முடிக்கிறியா? எந்திரி போ. இன்னும் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டெல்லாம் முழுசா அப்படியே இருக்குது. இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் வந்து பேசிக்கிறேன். ஏன் அங்கே போயிட்ட? உன்னைவே எடுத்துட்டே தான் இருப்பேன். வருஷத்தில் ஒரு டைம் தான் உன்னை எடுக்கிற. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவ்வளோ நேரம் பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்கு போர் அடிக்குமாமா? நீ பேசுனா தானே போர் அடிக்காது. சொல்லு. அன்னைக்கு பேசுறது கேட்டு சக்தி என்னவா இப்படி பேசுகிறாங்க, நம்ப முடியவில்லை அப்படிங்கிறாங்க. சும்மா பேசிட்டு இருந்தீங்க, அதை வீட்டு எடுத்துட்டேன்.
அதை விட பயங்கரமாக பேசுவீங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அது எப்படி மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? முகத்தை அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி வச்சுக்கிற? எப்படி? நடிச்சு நடிச்சு அப்படியே பழகிடுது. நடிப்பு போட்டு போட்டு ஏதோ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஆஸ்காரா? அதான் நடிகர் திலகத்துக்கு அப்புறம் இவர் தான் முன்னிலையில் இருக்கிறார் இப்போ தமிழகத்தில். அவங்கள சினிமா, இவர் வந்து வாழ்க்கை துறையில் வந்து முன்னிலையில் இருக்கிறாரு நடிப்பில். சொல்லு. என்னமோ ஒன்று கேட்கணும்னு நினச்சி மறந்துட்டேன். வீடியோ எடுக்கும்போது கேட்கலான்னு நினச்சேன், மறந்துட்டேன். இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணதுனால சாப்பிட்றியா? இல்லை, உண்மையாலும் கேட்குறேன். இரு, வீடியோக்காக இல்லை. இப்போ வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணது பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறியா, இல்லை வேற யாராவது கல்யாணம் பண்ணி இன்னும் நல்லா வாழ்க்கையில் நல்லா இருந்துக்கலாம்னு நினைக்கிறியா? எல்லா புருஷன் முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டுவான். அப்படி சொல்கிறேன். யாரோ சொல்கிறது நம்மளுக்கு எதுக்கு? நீ சொல்கிறது எனக்கு முக்கியம். அவங்க சொல்கிறது கேட்டு நானே என்ன பண்ண போகிறேன்? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அன்னைக்கு கல்யாணம் பண்ணதுன்னா கட்டாமல் இருந்தால் நான் சிரமப்பட்டிருப்பேன். என்னது புரியல? சிரமப்பட்டிருப்பேன் நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுன்னா. அடுத்தது அதனால இப்போ நான் ரொம்ப உன்னை சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப என்னை சந்தோஷப்படுறியா? சந்தோஷமா தான் என்னை கல்யாணம் பண்ணதுன்னா சந்தோஷமா இருக்கிறேங்கிறியா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க, இதுக்கு ஒரு ஆஸ்கார் கொடுத்துடலாம். இப்போ தான் நான் சொன்னேன் நடிகர் திலகம்னு. ஒரு நடிப்பு போட்டவாறு நீ ஒரு நடிப்பு. அடுத்தது இல்லை, ஒரு சிலர் என்னங்கிறாங்கன்னா கல்யாணமே வேண்டாம்டா சாமி இப்படின்னு தெரிஞ்சு நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன், சிங்கிளாகவே இருந்திருப்பேங்கிறாங்களோ. அந்த மாதிரிலாம் நினைக்கிறீல்ல நீ? அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. அப்படிங்கப்பா, அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீ தாண்டா வேணும் இந்த ஊர் உலகத்துக்குலாம். இந்த மாதிரி ஒரு நடிகை தாண்டா வேணும் வீட்டுக்கு. சொல்லு, உண்மை சொல்லுமா? கல்யாணம் பண்ணாம தான் உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. வேற யாராவது கல்யாணம் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், பெட்டரா. வேற யாரும் கல்யாணம் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நைட் சமையலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அல்லக்காய் வந்து எல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. நான் வந்து மாஸ்டர் வந்து தாளிப்பு மட்டும்தான் செய்வேன். காளான் பிரியாணிக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டு செப் இப்போ வெங்காயம், மிளகாய், தக்காளி அவங்க. அடுத்தது நான் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறது, அப்புறம் புதினா கொத்தமல்லி அரைக்கிறது, இதெல்லாம் என்னுடைய வேலைகள். ஆறாவது நாளும் போய் வாஷ் பண்ணணுமா? இதே திடீர்னு பிரைட்னஸ் குறையுது. ஆமாம், ஃபஸ்ட் நல்லா வெளிச்சமாக தெரியும். எதுனா